ஏடா சூரா, யாரு அந்த பொண்ணு? என்னது? உட்காரு. எங்க இருந்து தள்ளிட்டு வந்த அந்த பொண்ண கட்டிக்கிட்டியா? முத்தழகி, ஐயோ, ஏன் காலங்கத்தாலே கத்திட்டு இருக்க? ஏன் எங்கடி போய் தொலைஞ்ச? என்ன சித்தி, ஏன் இப்படி சும்மா புலம்பிக்கிட்டு இருக்க? நான் கூப்பிடுறது உனக்கு புலம்புற மாதிரி இருக்க. இத கொண்டு போய் உங்க அப்பன்ட்ட கொடு. ஏன் நீ குட்ட குறைஞ்சிருவியோ? நீ அந்த ஆளுக்கு தப்பாம தான் பிறந்திருக்க. யோ எழுந்திரியா. எழுந்திரன்னு சொல்றல. பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க. இப்ப நான் என்ன வெட்டி முறிக்க போறேன்னு எனக்கு எழுப்பி விட்டேன். வீட்டுல ஒருபடி அரிசி கிடையாது. இன்னைக்காவது பரிசல் எடுத்துட்டு போ. சூரா வரட்டும். என்ன கேட்டாலும் சூரா சூரான்னு சொல்லிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த கிறுக்கு பையனை நம்பிக்கிட்டு இருக்க போறியோ தெரியல. நன்றி கேட்டதனமா பேசாதடி. இத்தனை வருஷமா அவன் நம்மள நம்பியா வாழ்ந்தான்? இல்லல்ல, பல வருஷங்களுக்கு முன்னாடி திருவிழா நடந்துகிட்டு இருந்த நேரம் பனியில உறைஞ்சு சுருண்டு படுத்து கிடந்தான். அப்பதான் அவனை நான் பார்த்தேன். அவனை கூட்டிட்டு வந்து வளர்த்தது நானு. அவன் அதை மறக்க மாட்டான். அதனால இங்கதான் வருவான். இப்ப உனக்கு திருப்தியாச்சா? எப்ப பாரு வாயை கொடுத்து வாங்கி கடிக்க வேண்டியது. ஆமாண்டி, நீ எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு. இந்த மனுஷனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? என்னைக்கு உன்னையே இந்த ஆளைய நம்பி இந்த ஊருக்குள்ள வந்தேனா அன்னைக்கு ஆரம்பிச்சது எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. யாரு இப்ப உங்களை என் கூட வர சொன்னது? போதும் நிறுத்துடி. நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. எங்க அக்கா உன்னை பெத்து போட்டு செத்து போயிட்டா. இந்த ஆள் உன்னை வளர்க்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்து எல்லாத்தையும் உதறி விட்டு உங்க கூட வந்த பாரு. எனக்கு வேணும்டி. ஐயோ, ஏன் சித்தி இப்படி அழற? அவன் வந்துட்டான்டி. சத்தம் காதுல விழுதுல. வலை எடுத்துட்டு வாடி. இது அவனே தான், என்னோட சூரா. எவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிருக்கா? ஏண்டா, இங்க வெடி வெடிச்சு மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ரொம்ப விலை கொடுத்து வாங்காதடா. சும்மா அறியா.
போடா. யோ போயா, சூரா தான் சொல்றான்ல நிறைய மீன் இருக்கான், போயா. நீ வேற நீ ஏன் போடா. இப்படி பயந்து சாகுற? கூட போயா. அட போடி, நான் போக போயா, மாட்டேன். தள்ளி விடுவா. நீ சும்மா இரு, நான் என்னைக்கு தண்ணில இறங்கி மீன் போயா. வாங்க 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 வாங்க. உயிரோட இருக்கிற மீனே, இப்ப பிடிச்ச மீனே. வாங்க 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 வாங்க. இங்க வா இங்க வா இங்க வா. வாப்பா வாப்பா, இங்க வந்து பாருப்பா. புதுசா பிடிச்ச மீன் எப்படி பளபளன்னு இருக்கு பாரு. வாங்கிட்டு போப்பா. வந்து மீனை பாருங்க, புதுசா பிடிச்ச மீன். வாங்க வாங்க வாங்க. ஆம்பளையா இருந்தா எங்க அண்ணன் கிட்ட மோதுங்கடா. உடம்புல தெம்பும் தில்ல இருக்கிறவன் மட்டும் வந்து மோது. ஒரு பையன் காணோம். எங்க அண்ணன் தோத்துட்டா நான் தீ குளிக்கிறேன்டா. மல்லி மாதிரி இருந்துக்கிட்டு படுத்து நிக்கிறேன். வாங்கடா அவனாது. என்ன கண்ணம்மா, வாழை மீன் இருக்கா? ஐயா வந்துட்டாரு மீன் வாங்க. வாழை மீன் விளாங்க மீன் கல்யாணத்துக்கு போயிருக்கு. இருக்கிற மீனை வாங்கிட்டு போயா. சரி, என்ன விலை? விலைய சொன்ன மாத்திரம் தூர வாங்கிட்டு வராக்கும். விலைய கட்டி இங்க கிட்ட விளையாட வந்திருக்கியா? கொடுப்ப தம்ம ஒழுங்கு பண்ணி எந்திரிச்சு போயா. அழுகி போன மீனை எவனாவது வச்சிருப்பான். அந்த மீனை தின்னாதான் உனக்கு புத்தி வரும். மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. நீ ஒரு மீன் வாங்க வேணாம். ஓ, இப்படி பேசினா ஒருத்தன் போக மாட்டான். ஏண்டி வீணா போன அந்த ஆளு எங்கடி போய் தொலைஞ்சா? இன்னைக்கு அந்த ஆளு குடிச்சிட்டு போதையில மட்டும் வரட்டும். அப்பதான் என் சுயரூபம் தெரியும். வாங்க 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 உயிரோட. அடிச்சு கொண்டுடா சூரா அந்த நாடாரிய. அவன் உயிரோட இருக்க கூடாது. அவனை அடிச்சு கொண்டுடா. சூரா சூரா வேணாண்டா. இவ்வளவு அடையில நான் முடிவு பண்ணிட்டேன். என்னைக்காவது அவன் எனக்கு தான் சொந்தம். நீ பார்க்கத்தான் போற. அதையும் பாத்துலாண்டா. என் பொண்ணு மேல கூட உன்னால தொட முடியாதுடா. கேடு கட்டோட விடுடா என்ன. சரிடா, இவருக்கான ஓவரா குதிக்காத. நல்லா கணக்கு வச்சுக்கோ. நம்ம ஊரு கோவில் திருவிழா முடியறதுக்குள்ள இவனை நான் முடிச்சு காட்டுறேன். ஐயோ, இந்த மாதிரி குடிச்சா உடம்புக்கு ஆகாதடா. குழந்தைசாமி, சூறாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. அந்த ரகுவை பத்தி தெரியும்ல, முதுகுல குத்துறவன். குத்துவான். அது வரைக்கும் நாங்க சும்மா இருந்தோம் தானே. டேய், எத்தனையோ கிராமத்துல எவ்வளவு சண்டைகளை பார்த்துருக்கேன்டா நாங்க. டேய், கபடியா இருந்தாலும் சரி, அடிதடியா இருந்தாலும் சரி, அந்த நன்னாரி பையன் என் சிங்கத்தோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமாடா? மேஞ்சிருவான். ஒண்ணு விடாம பிரிச்சு மேஞ்சிருவான். பெருமைப்பட்டு ரொம்ப ஆடாதடா. என்கிட்ட வச்சுக்கிட்டா ஒரே போட போடுறேன். அப்புறம் என்ன, நீங்க ஊருக்கு போயிட்டு இன்னைக்குதான் வந்தீங்களா? வீட்ல என்னென்ன விசேஷம்? அதுக்கு தானே கையில பாட்டோட இருக்க. விசேஷம் இருக்கு என் பொண்டாட்டிக்கு. என்னன்னா நீங்க இப்படி அவசரப்பட்டுட்டீங்க? முத குழந்தை பால் குடிய மறக்கலல்ல? டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் முடிச்சிடணும். சரக்க போட்டு கவுந்தடிச்சு கூப்பிடப்படுத்தாலும் தூக்கம் வந்துருமா? அப்ப நாங்க கிளம்புறோம். வீட்ல நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம். பாட்டில மொத்தத்தையும் காலி பண்ணிட்டீங்களா? நான் இருக்கிறதே மறந்துட்டீங்களே. கூட குடிக்கிறது சூறா இல்ல, மோடா முழுங்கியாச்சே. சொட்டு சரக்காவது விட்டு வைப்பானா அவன்? அது இருக்கட்டும். என்ன சூரா, இன்னைக்கு காலைல உங்க கூட ஒரு பொண்ணை பார்த்தேன். யார பொண்ணா? பொண்ணா? டேய், அது யாரா? அப்ப நீங்க யாரும் பாக்கலையா? நான் சொல்றது உண்மை. நான் பாத்தாங்கறேன்ல. நீங்களே அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. டேய், மறக்காம சொல்டா. அது யாரு? நமக்கு தெரியாத பொண்ணு.
தாமரை நல்ல பேருதான். பேருக்கு ஏத்தா போல தாமரை பூ மாதிரி இருக்க. தாமரை அக்கா இருக்கிறதுனால எனக்கு நல்லா பொழுது போகும். ஐயோ போது நிறுத்துடா. ஓடுக்கிற அடியில பிச்சுக்க போகுது. என்ன என்னடா ஓடி ஒண்ணு மூஞ்சில விட்டானா பாரு. இந்த பொண்ணு நேத்திக்கு பூரா தனியா ஒத்தையில விட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து நீங்க வாய் விட்டு சும்மா இருங்க. ஏய் சூரா பொண்ணு அம்சமா இருக்கு. எங்கிருந்து அப்படிச்ச என்னடா என்னன்னு சொல்றாங்க? என்னவா என்னடாச்சு? அங்க பாரு அவன. இந்த பையன் இவ்வளவு சந்தோஷமா இருந்து இப்பதான் பாக்குறேன். பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் நல்ல குணம் உள்ளவன். இங்கேயே வளர்ந்தவன் இல்லையா? எங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப புடிச்சு போச்சுமா. நீ இப்படியே இருக்க முடியாது. நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டோம். சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இவனுக்கு நாங்க தான் இருக்கோம். இவன் என் மக மாதிரி. இவனை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நாளைக்கே உங்க கல்யாணம். ஜெய் காளி. கோடி ரெடி கோடி ரெடி கட்றா. ஆகாய பந்தலில் ஆனந்த கும்மியில் பூ போல நிக்கிற பெண்ணேவா, பூ போல நிக்கிற பெண்ணேவா. ஆகாய பந்தலில் ஆனந்த கும்மியில் பூ போல நிக்கிற பெண்ணேவா. ஏ தந்தின தானாரே தந்தின தானாரே, சந்தன வாசத்தில் குங்கும தோட்டத்தில் தேன் போல சொக்கிற கண்ணேவா. ஏ தந்தின தானாரே தந்தின தானாரே, தங்கம் என்று தாலாட்ட தாரம் என்று சீராட்ட எங்கிறானே மாமே மயிலேவா மயிலேவா. கண்ணு ரெண்டும் தூங்கல நெஞ்சம் பாடும் பாட்டுல கட்டழகி வாடி கையோடு அடியே தொட்டிலும் ஆடும் அடி மார்போடு மடிமே மாம உறங்கணும் பாய்போடு மடிமேல் மாம உறங்கணும் பாய்போடு. ஹோ தித்தமே 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 தீர்தோம் தீர்தோம் தையாரே. போது நிறுத்துடா சூரா. முதல்ல இந்த ஆளு பரிசல் ஏத்தி உட்கார வைடா. அவர் சந்தோஷமா இருந்தா அவருக்கு பொறுக்காத. ஆமா குடிச்சா இந்த ஆளுக்கு வேட்டி கூட இடுப்புல நிக்காது. யா கட்டியா இத. குடிச்சது நீ, நான் குடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன். அக்கா கிளம்புறோம். என்னக்கா பயந்துட்டீங்களாக்கும்? இனி யாரும் உங்களை தேடி இந்த ஊருக்கு வரப்போறது இல்ல. வரதா இருந்தா முன்னே வந்திருக்கணும்ல. அவங்க வருவாங்க. கூட்டத்துல ஒருத்தரை குடுத்து கிழிச்சிட்டாரு அன்னைக்கு. சூரா உங்க கூட இருக்கிறப்ப நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். சூரா அது என்ன முரட்டுத்தனமான பேரு? அதுவா மொரட்டு காளையா இருக்கிறதுனால பேரும் பொருத்தமா இருக்குன்னு விட்டுட்டோம். சீக்கிரம் வாடி. இதோ சொல்லிட்டு வரேன். என்னக்கா இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? அக்கா இதோ வரேன். நான் போயிட்டு வரேன்க்கா. என்ன இவ்வளவு நேரம்? இப்ப அவ்வளவு அவசரமா வீட்டுக்கு போய் என்ன பண்ண ஓடி போறீங்க? ஒண்ணு விட்டேனா? இந்த ஆளை வச்சுட்டு இங்கே இருக்க சொல்றீங்க? ஒழுங்கா உட்காரு. சரி நீ போடா, நாங்க போய்க்கிறோம். நீ நீ குடிச்சிட்டு சுருக்கு போடாதீங்க. ஊத்திக்கிட்டே இருப்பியே. நான் போடுறேன். ஆமா அட இப்ப கூட நிதானம் இருக்கா? வரேன் சூரா. என்ன இது காட்டு தரமா? விடு.
வா ஓ வா ஏய் இங்க பாரு பாரு ரசி அதோட நிறுத்திக்கிட்டு தான் உனக்கு நல்லது. சூராவோட பொண்டாட்டி தெரியல சங்கருத்துருவான். இந்த மாதிரி எத்தனையோ பொண்டாட்டிங்களை நான் கை வச்சிருக்கேன்டா. அந்த முத்தழகி தான் மாட்ட மாட்டேங்கிறா. இடையில அந்த கிறுக்கு போய் இறந்துக்கிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். எப்படி இருக்கால அந்த கிறுக்க கிட்ட இருந்து இவளுக்கு ஒரு சுகமும் கிடைச்சிருக்காது. நல்லா கேட்டுக்கோ, ஒரு நாள் அவளா வந்து என் தூண்டில சிக்குவா. தூண்டில சிக்கலன்னா வலைதான், ஆனா விட்டுறதா இல்ல. ஓ ஆ ஏ சூரா கொஞ்சம் நில்லுப்பா. ரொம்ப தான் ஆள் மாறிட்ட. புது பொண்டாட்டி என்ன சொல்லுது? அதிர்ஷ்டம் உன் பக்கம்டா சூரா. பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. உன் புருஷன் உன் கடையிலேயே காரி துப்புறியா? வா 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 நம்ம ராணி உங்க ஜாதகத்தை டேய் சுரா, பரிமளம் பக்கவா சொல்லுது. என் எதிர்காலம் எழும்பி நிக்க போதா நீ பாரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாங்க ஆமா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? புரியலையே. அட சூரா சொல்றது உனக்கு விளக்கலையா? உங்களுக்கு பிறக்க போற குழந்தையாவது பேசுமான்னு கேக்குறேன். அதுவா விஷயம்? அத சொல்றதுக்கு எதுக்குடா கிளி? அத நானே சொல்லிட்டு போறேன். உன் குழந்தை உன்ன மாதிரியே அறிவில்லாம ஊமையாத்தான் பிறக்கும். சூரா நிறுத்தா. டேய் தாமரை போயிட்டு போய் சமாதானப்படுத்து போ. என்ன ஜென்மம்? என்னை விட்டு இனிமே ஊருக்குள்ள உன்னோட சேர்ந்து என்னால வர முடியாது. எப்ப பார்த்தாலும் அடித்தடி. மனுஷனை போல வாழ தெரிஞ்சாதானே. என்ன ஜென்மமோ கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. சூராவோட பொண்டாட்டின்னு ஊருக்காரங்க சொல்றப்போ எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த? எதுக்காக?
பொழந்து கட்ட போறோம். இன்னையில இருந்து 10 நாளைக்கு நம்ம ஊர் திருவிழா நடந்து முடிகிற வரைக்கும் நானும் என் பையன் சூறாவும் இந்த சந்தை முழுக்க கலக்குறோம். என்னடா சூறா அப்படித்தானே? டேய் தலைப்பா கட்டி 2 பாட்டிலும் கொண்டு வர. ஏ கண்ணப்பா, கடை மட்டும் சொல்லிட்டாத. 4 ஊருக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. மொத்தமா குடிச்சு காலி பண்றாத. என்னைக்காவது கொண்டா கடன் சொல்லிருக்கா போறோம். டேய் இந்த தடவை ஜாக்கிரதையா இருக்கணும் சூரா. ஏதோ சதி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கபடி ஆட்டத்துல உன்னை அடிக்கிறதுக்கு வெளியூர்ல இருந்து ஆளா இருக்கானுங்க, ஜாக்கிரதை. தாமரைக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல? இன்னையில இருந்து 10 நாளைக்கு ஊரெல்லாம் ஒரே திருவிழாவா கொண்டாட்டமும் தான். முத்தழகி, கபடி ஆடுறதுக்கு வெளியூர்ல இருந்து பசங்க வராங்க. அதுல ஒருத்தனை மடக்கி போட்டுரு. கபடி டீம் வந்துடுச்சு. ரகுவண்ணனோட டீம் வந்துடுச்சு. ரகுவண்ணனோட ஜெயிக்கிற டீம் வந்துடுச்சுடா. எப்பா சபாசு காப்பாத்துறா. சபாசா, அது எந்த ஒரு கடவுளே? கடவுள்லாம் ஒண்ணு இல்ல, என் பேர் தான் சபாசு. இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாரையும் நம்புறது இல்ல. எப்பா சபாசு, இவனை மன்னிச்சு. குழந்தைங்களா, இடம் வந்துருச்சு, இறங்குங்க. அவசரப்பட்டு இறங்கி அடி வாங்கிக்காதீங்க, பாத்து இறங்குங்க. எப்படி எங்க என் புலிக்குட்டி சசிகுமார்? கம் ஆன். குழந்தைங்களா, இதுதான் நம்ம வித்தைய காட்ட போற இடம். எல்லாருக்கும் சரக்கும் சாப்பாடும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அவுத்துட்டது போதும், ரகு எங்க? அண்ணா ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்துருவேன். வந்தா நல்லது. இல்ல விளையாட்டு முடிஞ்சு கோப்பையோட நானும் என் பசங்களும் போயிட்டே இருப்போம். ஏய், என்னடா சுத்தி நின்னு குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கீங்க? மத்ததெல்லாம் வந்து மைதானத்துல பாத்துக்கலாம். போங்கடா, கிளம்பி போங்க. சோம்பேறி பசங்க. பரவாயில்ல, நீ கொஞ்சம் கெட்டிக்காரனா தான் இருக்க. தலைவா, உங்களை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. என்ன பத்தி? நான் தான்டா சபாசு, இந்த குழந்தைங்களோட குரு. இவன் என் சொந்த சிஷ்யன் சசிகுமார். நம்பவே முடியல. பாக்குறதுக்கு தான் சொந்தமா இருப்பான், ஆனா களத்துல இறங்கினா புலிடா. குழந்தைங்களா, இந்த எலி இல்ல கிளி கூட நீங்க சாப்பிட போங்க. இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம சாப்பாட்டு போட்டிக்காக இங்க வரல, கபடி போட்டிக்காக வந்திருக்கோம். புரியுதா? வாங்க 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 வாங்க. கூடால ஊர்க்காரங்க பூந்துறாதீங்க, டீம் மெம்பர்ஸ் மட்டும் வாங்க. நேரா கடைக்கு போங்க, அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. இங்க வா. இனிமே இது என்னோடது. இடத்த காலி பண்ணு. தலைவா, நீங்க வரலையா? இல்ல, நானும் சசிகுமாரும் இங்க இருக்கிற அழகெல்லாம் ரசிக்க போறோம். அழகா? அது எங்க இருக்கு? கூட்டம் வேணாம், எல்லாம் கிளம்பே. சசி, இங்க பாக்குறதெல்லாம் அழகா இருக்கேடா. நாட்டுக்கட்டையா இருக்காளுங்களே. அப்பா, விளையாட வந்திருக்கீங்கல்ல? விளையாட்டோட சேர்த்து வித்தையும் காட்டும். குடிக்கிறதுக்கு மோரா இல்ல இளநியா? ரெண்டையும் பதமா கலந்து கொடு. என்னது? ஏதாவது குடி. நல்லா மூக்கு பிடிக்க குடிச்சிட்டு வந்துட்டியா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அந்தாள் எங்க? டேய் சூரா, அது நிக்கிறாங்களே, அவங்க தான் ரகுவோட ஆளுங்க. உன்னை தோக்கடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. யாரா இங்க சூறாங்கிறவங்க? அது வந்து கேட்டது உனக்கு வழங்கல? ஏமண்டா இங்க சூறாங்கிறவன்? Come on, boy. அந்த கிறுக்கு பயதா சூரா.
என்ன சார் கேம் ஆரம்பிக்கலாம். என்ன பண்றாங்க பாரு, சொல்றத கேளு. இதுல எல்லாம் நீ தலையிட. அடுத்து சாவடிடா அவனுங்கள. ஐயே இழிக்காத. ஏற்கனவே நாறுது, இதுல சுருட்டு வேற. நீ எல்லாம் ஒரு மனுஷன். எங்கிட்ட வராத, பிடிக்கல.
சொன்னா புரிஞ்சுக்கிற சக்தி இல்லையாடா உனக்கு? உனக்கு என்ன பைத்தியமா? நான் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சேன் ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்க. இவன் அண்ணன் ஒருத்தன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டானா. உன்ன மாதிரி அவனுக்கு வாய் பேச வராதான். உன்னை பார்த்த உடனே ஒருவேளை நீ அவனுடைய அண்ணனா இருக்குமோன்னு அவனுக்கு தோணி இருக்கு. அதானே தவிர உன்னை அடிக்கிறதுக்கோ கொல்றதுக்கோ இவன் இங்க வரல. மறைக்காம சொல்டா, திவாகர்னு உனக்கு ஒரு பேர் இருக்கா? நீ இவனோட அண்ணன் திவாகர் தானே சூரா? சொல்லுடே, உடனே கேக்குறேன். எனக்கு பிறந்தவா? எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சானுடி. யாருன்னு கேக்குறீங்களா? போடாத போட்டா. கிட்டவா? சொல்ல போறியாடி? எவனுக்கு பிறந்தவா? கேக்குறல்ல, இவன் எவனுக்கு பிறந்தவன்? இப்ப சொல்லவா கொண்டு சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடே. சொல்லுடே. அண்ணா, எங்க போறீங்கன்னு சின்ன வயசுல தான் என்னையும் அம்மாவையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்க. இதுக்கு மேலேயும் என்ன அனாதையா விட்டுறாதீங்க. எனக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. தனியாவே இருந்துட்டேன். நான் அனாதை இல்லை, எனக்கு என்ன இருக்காரு. அவன் அவனோட அண்ணங்க, அண்ணனுக்கு எதிராக விளையாட மாட்டேன்னு சொன்னா நான் என்னங்க செய்வேன்? வெட்டி குழி தோண்டி புதைச்சிருவேண்டா. ஐயோ, என்ன விட்டுருங்க. நான் சொன்னா அண்ணனாவது தம்பியாவது ஆடித்தாண்டா ஆவணும். இல்லன்னா அந்த ஊரை விட்டு அவன உயிரோட போக முடியாது. இதுக்கு மேல அடிச்சா நான் தாங்க மாட்டேன். ஐயோ, ஓர பத்து கைடி பேச பரதேசி. என்ன கண்ணா, பயந்துட்டியா? உன்னை நான் படா, என்ன பண்ணுவ? தைரியம் இருந்தா புடி பார்க்கலாம். புடி புடி. முத்தழகி, முத்தழகி. அண்ணா, என்னண்ணா இது? அவ்வளவு விடு. விடுன்னு சொல்றேன். விட போறியா இல்லையா? அண்ணா, என்னண்ணா, என்ன பிரச்சனை? ஐயோ, ஒன்னும் தெரியாதுல்ல உனக்கு. டேய் பருப்பு, நீ அனுப்புன ஆளு என்கிட்ட வந்தான். எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொன்னான். அவனை, அதான் அந்த கிறுக்கு பையனை, இந்த கபடியில தோக்கடிச்சு காலி பண்ணணும் தான் நான் ஒன்னை இறக்கினேன். நிறைய பணத்தை வாரி இறைச்சேன். நீ என்னடா நான் ஆசைப்பட்ட பொண்ணையே வளைச்சு ஏன் முன்னாடியே சுத்திட்டு இருக்க. நல்லா இருக்க. நீயும் உனக்கு அண்ணனா இருக்கிற அந்த கிறுக்கு பயலும் கொடுத்து வச்சவங்கடா. அண்ணா, அது வந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்ப நினைச்சேடா பரதேசி. அந்த கிறுக்கு பையனை எப்படி காலி பண்ணணும்னு எனக்கு தெரியும். சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டு நீ உள்ள வந்துடாத. மரியாதையா நீயா ஓடிடு. இல்ல நீ பணமாத்தான் இந்த ஊரை விட்டு போவ. அதையும் மீறி இல்ல இங்க இருந்த
அதான் உன் மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்காங்க. அப்படியே கட்டிக்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம விலகி வர? அவன் கட்டிக்குவா. எங்க அப்பாவை சித்தி என்ன வளர்த்தாங்க. என்னது, பெத்த அம்மாவை போய் சித்தின்னு கூப்பிடுற? சொன்னா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மாவோட தங்கச்சி தான் சித்தின்னு கூப்பிடுறேன். அவங்க தான் எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்காங்க. ரகு சொன்னதை கேட்டியா? நானும் நீங்க விரும்புறமா? அது உண்மையா? ஏன் கேக்குற? இப்ப நீ என் கூடவே வந்துடுறியா? இந்த காடு சந்தியம் தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. கூட்டிட்டு போறியா? என்ன பிடிச்சிருக்கா? ஓஹோ, இப்ப இது வேற நடந்துகிட்டு இருக்கா? புரிஞ்சிருச்சு. உனக்கு காதல், எனக்கு அடி. உன்னால என்ன பின்னி எடுத்துட்டானுங்க. கல்லூலி மங்க மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு. இங்க வந்த அன்னைக்கே அவகிட்ட நீ கொஞ்சம் கொழாவி விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே நினைச்ச ஏதோ எக்கு தப்பா நடக்க போகுதுன்னு. ஏய், எனக்கும் கொஞ்சம் ஆசையெல்லாம் இருந்தது. இனி ஆசைப்பட்டு என்ன ஆக போகுது? அந்த மொட்டை தலையை எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டானே. இப்படியே அடி வாங்கினா என் வம்சமே வளராது போல இருக்க. ஐயோ, அப்ப நீ அந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருக்க? சும்மா சொல்லக்கூடாது. அவனுக்கு ரொம்ப நல்லவனுங்க. அடிக்கும் போது எனக்கு வலி தெரியக்கூடாதுன்னு சரக்கு ஊத்தி கொடுத்து அடிச்சானுங்க. அப்புறம் அவனுக்கு அடின்னு அடிக்கும் போது வலியெல்லாம் ஒண்ணும் தெரியல. போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் அங்கங்க புடிச்சுக்குது. இங்க பாரு, இங்க இருக்கிறவன் எல்லாம் காட்டுவாசி பயலா இருக்கானுங்க. கொஞ்சம் நில்ல சசி, நீ உன் அண்ணனையும் கூட்டிட்டு வந்துற. நம்ம ஊர் பக்கமே போயிடலாம்டா. நம்ம ஊர்ல அடி வாங்கினா நல்ல மரியாதை இல்லையா? ஐயோ, நான் வரல. வாங்கினதை வட்டியை முதலமா திருப்பி கொடுத்துட்டு தான் இங்க இருந்து கிளம்புவேன். அடுத்த ஆட்டத்துல இறங்க வேண்டாம். அவனுக்கு போட்டியா? அவனை ஆட்டத்துல தான் சந்திக்கணும். அன்னைக்கு இருக்கு.
போன்னு சொல்றேன். விடு, விடு. ஓய் கலக்கு என் புலி குட்டி. நிறுத்திக்கோ எல்லாத்தையும், இல்லவோ சங்க அறுத்து. கலக்கிட்டீங்கடா பசங்களா, கலக்கிட்டீங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு தான்டா நான் சந்தோஷமா இருக்கேன். இனி அந்த பையன் ரகு என் பசங்க இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். அப்பா சசி கேளுப்பா, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. தயங்காம கேளு, எதுவா இருந்தாலும் சரி நான் தரேன். கேளு கேளு. மகாராசன் கேட்டா அள்ளி கொடுத்துருவாரு. பிச்சைக்காரி, நீ என்ன வேணாலும் கேளு. நீயே பேசுன. அடிச்சு பல்ல கட்டிடுவேன். எனக்கு புரியுற மாதிரி சொல்றா. அது இல்ல மாமா, அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா முத்தழகிய கல்யாணம் இவனுக்கு இன்னொரு கல்யாணம் இல்ல. எனக்கு முத்தழகிய ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமா? அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். மாமா, எனக்கு அவளை கட்டி கொடுப்பீங்களா? ஹேய், பாத்தியாடி கண்ணம்மா, இவனை நான் வீதியில இருந்து கூட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு ஊர்க்கார பையங்க சொன்னாங்க இவன் ஒரு கிறுக்கு பிடிச்சவன்னு. என் சூரா மாணிக்கண்டி, மாணிக்க கல்லு. இப்ப சொல்லுடா, என்னைக்கு இவங்க 2 பேர் கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்லு, அன்னைக்கே நடத்துறேன். முக்கணநாளும் தேசம் யாவும் மோட்சம் பெறும் தெய்வங்களே, முத்து முத்த பெய்த மழை கண்டு சந்தோஷம் பொங்குது தெய்வங்களே. பெற்றெடுத்த நாள் முதலா சங்கடம் தாரீக என் மக்களே, என் மக்களே. என் நெஞ்சோ நிம்மதி கொண்டிங்கு உண்டானது தெய்வங்களே. ஏய், நேரத்துக்கு ஏத்த மாதிரியா பாட்டு பாடுற? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சோக பாட்டு பாடுற? ஓடாம நடந்து வாயா. யாரா இந்த கல்லைங்க கொண்டு வந்து வச்சது? அது ரொம்ப நாளா இங்கதான் இருக்கு, வாயா.
கடவுளே, தண்ணிய போட்டா உனக்கு எதுவுமே தெரியாது. எப்படிதான் இந்த ஆளை கொண்டு போய் வீட்டுல சேர்க்க போறேன்னா தெரியல. உட்காரியா ஒழுங்கா. ஐயோ, உள்ளேயும் தண்ணி வெளியிலயும் தண்ணி. உட்காரு, ஒழுங்கா உட்காரு. டேய், இந்த ஆளு நல்லா புடிச்சுக்கடி, இல்லன்னா தண்ணியோட தண்ணியா போயிட போறாரு. எவ்வளவு போதையில இருந்தாலும் இதை மட்டும் கரெக்டா பண்ணு. வாழ மீன் கேளையோ கேளு. கிறுக்கு பையன். கண்ணு தெரியலையா? பரதேசி போடா. பச்சை கொடை வேறையா? பச்சை கிளி. வணங்காத. டேய், அண்ணனுக்கு சோடா டேய். இந்தா. இது என்ன சோடாவா கரடி தண்ணியா? அடி என்னடா இது? என்னடா சோடா பாட்டில வச்சதுக்கு சூடா வரியா? ரகு அண்ணன் கிட்ட சொல்லவா? உனக்கு தெரியல, 7வது தெருவுல பணம் கிடக்குதுன்னு எல்லாரும் போய் அதை நோண்டி எடுத்து பார்த்தப்ப தலை இல்லாம இருந்தது. உனக்கு தலை வேணுமா கடை வேணுமா? இங்க காட்டா ரகுங்கிறது நீங்க பக்கத்தூரா? ஆமா. நான் தான் கிளி. நீங்க வருவீங்கன்னு அண்ணன் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. நான் உங்களுக்காக தான் இருக்கேன். வண்டியில தாமரை அவ வயசுக்கு வந்த நாள்ல இருந்து அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பாத்தியா, மொத்தம் 12 தையல். அந்த பைத்தியக்காரருக்கான அவனோட கைங்கரியம். அன்னைக்கே என் கதை முடிஞ்சிருக்கும். அவளை நான் கூட்டிட்டு போன ரகு. இப்ப நான் அந்த முடிவோட தான் வந்திருக்கேன். என் ஆத்திரம் தீர நான் அவளை சின்ன பின்ன பார்க்கணும். அதுக்கப்புறம் அவ 5க்கும் 10க்கும் கையேந்திரத நான் என் கண்ணால பார்க்கணும். சொல்லு ரகு, அவளை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உனக்கு நான் என்ன கொடுக்கணும்னு சொல்லு. சசி, ஊர் மக்கள் முன்னாடி அவனை போட்டு தரணும். முடியுமா? இந்த பஞ்சு தாமரைக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு மாமா இருக்கானா, அது நான் தான். அம்மா தாமரை, இந்த மாமாவுக்கு ஏதாவது குடிக்க கொண்டாயன். இல்ல, நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. நீ என்ன உங்க அண்ணன் மாதிரி கிறுக்கு பயல? என்னடா முறைக்கிற? அட, பச்சை தண்ணியா? குடிக்க ஏதாவது குடும்பம்னா பச்சை தண்ணியை கொடுத்துட்ட. அந்த பைத்தியக்கார பயலோட சேர்ந்து உனக்கும் விவரம் இல்லாம போயிடுச்சு. தம்பி, இங்க பாருப்பா. இத பாரு, சுத்தி வளைக்காம நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன் தம்பி. தாமரையை இந்த ஊர்ல இனிமே விட்டு வைக்க முடியாது. அந்த பையன் தான் செத்து தொலைச்சிட்டால. இனிமே அவளை யாரு கவனிச்சுக்குவா? இன்னொரு விஷயம், எவ்வளவோ கோடீஸ்வரங்கள்லாம் இவன் மேல ஆசைப்பட்டாங்க தெரியுமா? இவளுக்கு கொடுத்து வைக்கல. இருந்தாலும் இந்த காட்டுல வேர்வை சிந்த நான் விட மாட்டேன். தாமரை, எடுக்க வேண்டியது ஏதாவது இருந்தா எடுத்துக்க. நாம நம்ம ஊருக்கு போறோம். இந்த பஞ்சு என்னைக்கு உனக்கு துணையா இருப்பான். போதும். என்னை எவன் கூட பேரம் பேசிட்டு இப்ப இங்க வந்திருக்க? தாமரை, இந்த மாமாவ வயசுக்கு வந்த பொண்ணுங்களை கூட்டி கொடுத்து வாழற கேவலமானவன். நீ என்ன உறவு முறையில என்ன தேடி வந்திருக்க? சொல்லு, நீ எனக்கு யார்? தம்பி, வயசான பெண்ணை விடுற.
இதுக்கு மேல இங்க வந்து பிரச்சனை பண்ண ஆஹா ஓஹோ கண்ணே யாருன்னு தெரியாம இந்த பஞ்சு கிட்ட பேசல இவளுக்கு தெரியும். கூட்டிட்டு போகணும்னு நினைச்சானா கூட்டிட்டு போயிட வேண்டாம் இந்த பஞ்சு. அதுக்கு எவனோட சம்மதமும் எனக்கு தேவையில்லை. ஏய், இத்தனை நாள் அந்த கிறுக்கு பையனோட குடும்பம் நடத்தி இருக்கேன்னா இப்ப நான் காட்டுறவனோட குடும்பம் நடத்து. ஏய் பாடி கையடுறா போறம்போக்கு. ஓ சசி ஐயோ வேணாம் கையடுறா போறம்போக்கு. ஓ சசி ஐயோ வேணாம் சசி என்ன விடு. உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதையா இங்க இருந்து போயிடு. போடா. ஏண்டா நாயே, என்னையா தள்ளி விடுற? உன்னை பாத்துக்கடா. உன் அண்ணனை கொண்டவனுங்க இப்ப ஏன் கூட தான்டா இருக்கிறானுங்க. யாரா சொல்றா? யாரா உனக்கு? யாரா? ஏய் விடுறி அவன. என்ன கொல்றா? வா ஓடா. வேணாம் சசி நீ வா. இவனுக்கு ஒரு வேலையை முடிவு பண்ணிட்டு தான்டா நான் இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கேன். இவன் இல்லாம நான் போக மாட்டேன்டா. அதுக்கு உன்னை கொன்னாதான் நடக்கும்னா அதையும் செய்வேன்டா. எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க ஏன் கூட இருக்காங்க. உன் அண்ணன் கிறுக்கு பைய செத்துட்டான்னு உன் அண்ணியே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உன்னைக்கு சொல்லாம விட மாட்டேன். சசி வேணாம் நிறுத்து. வேணாம் சசி. என்ன சசி அந்த ஆளுக்கு ஏதாவது ஆயிருந்தா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியம் தான். நீயும் இங்க இருந்து போயிடு. எனக்கு யாரும் தேவையில்லை. எங்க போறதுன்னு சொல்லு. போறேன். நீ என்ன நினைச்ச? உங்க அண்ணனை ஆசையோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட சந்தோஷமா வாழறதா நினைச்சியா? பலவந்தமா கூட்டிட்டு வந்து இந்த நரகத்துல என்ன தள்ளிட்டான் உன் கூட பிறந்தவன். உண்மையை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன், யார்கிட்டயும் சொன்னதில்லை. ஆனா நீ தெரிஞ்சுக்கணும், உங்க அண்ணனுக்கு நான் எப்படி பொண்டாட்டியானு. இந்த ஊருக்கு அடிக்கடி மீன் பிடிக்க வருவான். உங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் என்னை மறைச்சு மறைச்சு பாப்பா. ஒரு நாள் நான் வீட்டுல தனியா இருந்த நேரத்துல இப்ப எத்தனை நாளைக்கு பூட்டின வீட்டுக்குள்ளே இருப்பா? கதை உடைச்சு உள்ள போங்க. இவன் யாரா? நம்ம ஊர் ஏரியில மீன் பிடிக்க வரவன. எட்டாவன என் சொந்த ஊருக்கோ இல்லை என் வீட்டுக்கோ திரும்பி என்னால போக முடியாது. வேற எங்க போறது? தெருவில் அனுப்ப சொல்லு. அந்த கடவுளுக்கு கூட எங்க மேல இறக்கம் காட்ட தோணல. பாவம் எங்க அம்மா என் கண்ணு முன்னாடியே அவங்கள பலாத்காரம் பண்ணாங்க. என்னால சத்தம் போட்டு அழக்கூட முடியல. ஊர்க்காரங்க முன்னாடி ஒட்டு துணி கூட இல்லாம எங்க அம்மா அழுதுட்டு போனத இப்ப கூட என்னால மறக்கவே முடியல. இப்ப சொல்லு, இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்க நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? ஒரு பொண்ணா பிறக்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா? சொல்லு, நான் எங்க போறது? எனக்குன்னு யார் இருக்காங்க? எனக்கு யாரும் இல்ல, யாருமே இல்ல. நான் இருக்கேன்.
இருக்க போல இருக்கு. நம்ம வியாபாரத்தை கத்துக்கிட்டுன்னு தான். வாங்க வாங்க, உயிரோட இருக்கிற மீன் வாங்க வாங்க வாங்க. கண்ணம்மா மீன் என்ன விலை? பேரம் பேசுற வேலை எல்லாம் வேணாம். 50 ரூபாய் ஒரே வேலை. விலை அதிகமா இருக்கே கண்ணம்மா. நல்ல மீன் வேணும்னா காசு அதிகமா கொடுக்கணும்பா. கரையில நின்னுகிட்டு இருந்தா மீன் வந்து விழாது. மீன் பிடிக்கிறது ஒண்ணு சாதாரண வேலை இல்ல. சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காம மீனை எடுத்து கொடுத்தாமற. சரி இந்த வாங்க வாங்க வாங்க, மீனை வந்து பாருங்க. உயிரோட இருக்கிற மீனை வந்து வாங்கிட்டு இந்த மீன் என்ன விலை? எது? இதோ இந்த மீன். இவ்வளவு விலைக்கு நான் எடுத்துக்கிறேன். ஏய் வாடி வாடி என்கிட்ட. ஏய் ஓடி. ஏய் ஓடிடா. ஏய் ஓடிடா அவளை. ஓடிங்க. ஏய் அலே அலே. நான் அப்பவே சொல்லல இவன் வருவான்னு. இதுக்கு மேலேயே இவன் இருக்கக்கூடாது. எல்லாரும் முன்னாடியா இவனை கொன்னுட்டு தர்கால இவளை கூட்டிட்டு போ. ஒண்ணு நான் சாகணும் இல்ல நீங்க சாகணும். சூராவோட தம்பிடானா. முத்தம் தா 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 கனாவினில் வா 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 முத்தாய் முத்தம் தா 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 என்னை சுற்றும் உலகே வா ஓ மகள் உனையே தா கனாவினில் வா 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 முத்தாய் முத்தம் தா 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 கண்ணாளனே வா 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 பெரின்பமே தா தா தா
கொடுத்தாய் பனி விழும் புல்லிதழ் பால் குடம் புங்கெடில் பூ மஞ்சம் தந்தாயோ ஒரு முறை தரிசனம் கொடுத்தாய் உடைகளின் தடைகளை உடைத்தாய் பார்வைகள் பலவிதம் பாவங்கள் தொலையுதையோ நதியை போல மோகம் என் நெல்லோடுதே புதிய தென்றல் காற்று உஷ்ணமானதே பகலறியாது இருளறியாது வெளியில் பொழிகிற அழகிய இளம் பிறை நீதானா கண்ணாளனே பிரிந்தமே தாத்தா தா கனாவினில் வா 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 முத்தாய் முத்தம் தா 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 மன்மத நம்புகள் தொடுத்தாய் மங்கையின் மார்பினில் விடுத்தாய் அதில் வரும் சுகங்களை சொல்லித் தரும் நகங்களை நாக்கில் தைத்தாய். குறுநகை கண்டு ரசித்தேன் குறும்புகள் செய்ய துடித்தேன் ஒரு முறை உந்தன் அழகினில் விழுந்தேன் பூ மஞ்சம் தந்தாய் கீழைவானில் நானும் உன்னை காண்கிறேன் உந்தன் பிம்பம் எங்கும் தொடர ஏங்கினேன் இடமறியாது பொருளறியாது வருகிற காதலின் இதயங்கள் வினையலாம் கனாவினில் வா 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 கண்ணாளனே வா 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 முத்தாய் முத்தம் தா 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 கண்ணாளனே வா 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 ஏய். ஏய். தாமரை என்னப்பா இப்ப நீ சரியில்லையாமே. என்ன சொல்றீங்க? ஆமா, இப்பெல்லாம் நீ முத்தழகை கிட்ட சரியா பேசுறது இல்லையா? அவளை நீ ஒதுக்குறியா? அதனால 2 நாளா சாப்பிடாம இருக்கா. அதுவும் நல்லதுக்கு தான். அப்போது இவ உடம்பு குறையும்ல. அப்படியாடி? அப்பா விளையாட்டுக்கு சொல்றாருக்கா. நான் உன் மேல கோவப்படுவேனா? எனக்கு இங்க இருக்கிற ஒரே தோழி நீ தானே. இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். இத முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணும். நீ தான் முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இது ஏற்கனவே முடிவு பண்ணதானே. என்னோட சூரா அவன் கடைசி ஆசைப்பட்ட விஷயம் இவங்க கல்யாணம். இனியும் காத்திருக்கணும். இந்த மாசம் முதல் முகூர்த்தத்திலேயே இவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். அது நடக்காது. நான் சம்மதிக்க மாட்டேன். என்ன சொல்ற? அது அவர் இறந்து போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இந்த வீட்டுல கல்யாணத்தை பத்தி அதான் அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன்ப்பா.
ஆமா, அவ சொல்றதும் வாஸ்தவம் தான். அண்ணே, என்னடா? உன் எதிரி உன்னை பார்க்க வந்திருக்கான். யாரு? யார்ரா அவன்? என்ன தேடி ஊருக்குள்ள வந்தது? பயப்படாத, நான் தனியா தான் வந்திருக்கேன். தனியாவா? எதுக்காக இங்க வந்த? சிரிக்காத, விஷயத்த சொல்ல. சசிக்காக வந்திருக்கேன். சூராவும் சசியும் ஒண்ணு இல்ல. என்னோட சசிக்கு இங்க ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கணும். அவனை கொல்ல நீ அனுப்பின ஆளுங்கள திரும்ப வர சொல்லிடு. அவங்களால அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் மேல உனக்கு என்ன திடீராக்குற? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நான் வேணுமா? சொல்லு. எல்லாத்துக்கும் தயாரா தான் நான் வந்திருக்கேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சசிக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆகாது. எனக்கும் மேல நம்பிக்கை இருக்கு. நான் ஏற்கனவே அழுக்கு படிஞ்ச ஒருத்தனோட பொண்டாட்டி சூறாவோட எச்சினா. நீ ஆம்பளை தானே? சூறாவோட எச்சி உனக்கு வேணுமா? நீ ஆசைப்பட்டது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முத்தழகி தானே? அவளுக்காக நீ எவ்வளவு அவமானங்களை சகிச்சுக்கிட்ட. அவளையே உனக்கு நான் தரேன். பதிலுக்கு சசி எனக்கு வேணும். நான் சும்மா சொல்லல, வாக்கு தரேன். தாமரை கொடுத்த வாக்கு மாற மாட்டா. முத்தழகிய கட்டிக்க தயாராரு. தாமரை, சூரா சாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன நம்பு. யாருக்கு? சசிகா? திருட்டு சிரிக்கி. ஏன் தாமரை, முத்தழகிக்கு எப்ப கல்யாணம்? ரொம்ப நாள் இல்ல, இந்த ஆடி முடிஞ்சது கல்யாணம். சரிதானடி? வியாபாரம் முடியாம கடையை ஏற கட்டிட்டு வந்ததுக்கு சித்தி என்ன நல்லா திட்ட போது. கொஞ்ச நேரம் கடை வீதியிலே இருந்திருக்கலாம். ஏன்க்கா இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்த? நீ வருத்தமா இருக்கல்ல, அதான். எனக்கு எந்த வருத்தமும் இல்லக்கா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் முத்தழகி, அப்பா கிட்ட அடுத்த முகூர்த்தம் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம்னு சொல்லவா? 2 பேருக்கும் அவ்வளவு அவசரமா? ஐயோ, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன்டி. என்னக்கா? நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். நானும் வரேன்க்கா. வேணாண்டி, நான் அதோ உடனே வந்துடுறேன். முத்தழகி, எத்தனை நாளா உன்னை தொடர்ந்து துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உன் மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. முத்தழகி, நான் சொல்றத கேளு. இல்ல முத்தழகி, இல்லன்னு சொல்றேன்ல. முத்தழகி,
முத்தழகி 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 அடிப்பொடி பைத்தியக்காரி, ஏன் நீ என்னை பார்த்து பயப்படுற? உன்னை ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தா நான் இப்போ செஞ்சிருப்பேன். நீ தான் எனக்கு உசுரடி. இந்த மாதிரி அழுத பிடிக்காது. முதல்ல எங்கிட்ட போ, போயிடு. அடி பாவி, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்கடி. உயிரோட இருக்க கூடாதுடி. வேண்டாம், சொன்னா கேளு. ஏய், உனக்கு நான் என்னடி குறை வச்சேன்? சின்னம்மா மாதிரி அடி நடந்துக்கிட்ட பெத்த தாய்க்கு மேலே என்னடி நான் உன்னை வளர்த்தேன்? எங்க தலைவலிய வச்சுட்டியேடி. அடி பாவி, நான் என்னடி பண்ணேன்? சித்தியை நம்புங்க. கெட்ட போனவனு பேர் எடுத்துட்டிய முத்தழகி. ஏய், ஒரு அப்பனுக்கு தான் போறடா. உன்னை கொல்லாம விட. என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு கொல்லுங்க. பாருடா, என்ன கொன்னே போட்டுருவேன். எனக்கு இவளை பிடிக்கும். இவளை கொன்னா இதுல தலையறதுக்கு நீங்க யாரா? நீங்க யாரு? என்ன இன்னுமா சந்தேகம்? என் மேல இஷ்டம் இல்லன்னா எப்படிடா யாருக்கும் தெரியாம என்ன தெரிய அவளா வருவா? அவளை தொட்டது நான் தான், கட்டிக்க போறது நான் தான். அவனை கட்டிக்க போறவடா. அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசினா உன்னை கொன்னுடுவேன். போதும் நிறுத்து. முன்னாடி நீ அவமானப்பட்டது போதாதா? இதுக்கு மேலே அவதான் வேணுமா உனக்கு? அண்ணி அவன் வா வாங்குறல்ல. என்ன பாக்குற? வா விடுங்க. நெருப்பு இல்லாம புகையுமா? அழகு அந்தஸ்து எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அப்புறம் எதுக்கு முத்தழகு முத்தழகுன்னு அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? நல்ல வேளை இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அதைத்தான் நானும் சொல்றேன். இது பாரு, செத்து போனவன் அண்ணன் ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். இனிமே அந்த ரகு கிட்ட எந்த வம்பு தும்புக்கும் போகாது. ஏன்னா நான் சொல்றது முத்தழகிய மறந்து. பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? என் முத்தழகினா எனக்கு உசுறு. எல்லாமே அவதான். எனக்கு தெரியும் அவளை பத்தி. நீங்க மட்டும் இல்ல, இந்த உலகமே அவளை தப்பா சொன்னாலும் முத்தழகியோட தான் வாழ்வேன். அவதான் என் மனைவி. இதான் என் முடிவு. இப்பவும் அவன் உன்னை விரும்புறான். நீ தப்பான தொடர்பு வச்சிருக்கேன்னு ஊர்க்காரங்க சொல்லியும் அவன் நம்பல. அந்த அளவுக்கு மயங்க உன்கிட்ட அப்படி என்ன இருக்கு? தாமரக்கா, அன்னைக்கு நடந்தது நீயுமா நம்புற? நான் நம்புறது இல்லைங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏன் முத்து, இப்பவுமா நீ அவனுக்காக காத்திருக்க? அப்ப நான் என்ன செய்யறது? என் உயிராச்சே அவன். என் உயிரை அவ்வளவு சுலபமா பறிச்சுட்டு போய் விட்டுருவேனா? தனிமை நான் என்னன்னு தெரியுமா உனக்கு? இப்ப சொல்லு, மறந்துடுறேன்னு சொல்லு. இனி என் சசியை என்னைக்குமே பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு.
சத்தியம் செய்டி செய்டி. இல்லைன்னா நீயும் நானும் உயிரோட கரைக்கு போக போறதில்ல, இங்கேயே மூழ்கி சாக போறோம். அக்கா அக்கா அந்த பக்கம் போகாத. தாமரை, என்ன பண்ற நீ? அந்த பக்கம் போகாத, போகாத, தாமரை, போகாத சொல்றேன்ல. வேண்டாம் தாமரை, அப்படி போகாத. வேண்டாம் தாமரை, தண்ணியில குதிச்சிரு. இவனுக்கு இவன் மேல ஆசை தனியில போல. ஐயோ முத்தழகி, என்னாச்சு என் பொண்ணுக்கு? முத்தழகி, என்னம்மா? முத்தழகி, என்னமாச்சு? ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியலையே. தள்ளுடா, தள்ளு. டேய், என் பொண்ணு என்னடா செஞ்ச? என் பொண்ணு என்ன செஞ்ச? டேய், என்னங்க? என்னங்க, கொஞ்சம் வெளியில வாங்க. என்னம்மா? முத்தழகியை பாருங்க. முத்தழகி, முத்தழகி. அட இல்ல. என் பொண்ணை என்னடா பண்ண? உன்னை கொல்லாம விட. தள்ளி போயா, நான் ஒண்ணும் பண்ணல. தண்ணியில மூழ்கி சாக போறவங்க அண்ணன் தான் காப்பாத்தாரு. அது தப்பாயா? முத்தழகி, முத்தழகி, அப்பா பாருமா, அப்பா பாருமா. முத்தழகி, அப்பா வந்திருக்குமா? கண்ணை திறந்து பாருமா. டேய் ரகு, என் பொண்ணை என்னடா பண்ண? வாய முடியா? தண்ணி குடிச்சிருக்காயா, அவ்வளவுதான். கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உன் பொண்ணையே கேளு. வாடா. அம்மா, அம்மா, முத்தழகி, 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 கண்ணை திறந்து பாருமா. முத்தழகி, முத்து. கண்ணம்மா, நான் சொல்றத கேளு. நில்லு. விடியா, இந்த நாள உன் பேச்ச கேட்டதெல்லாம் போதும். என் பொண்ணு என் கொல்ல துடிச்சிருக்கா. அவளை நாக்க பிடிக்கிற மாதிரி நான் வந்து கேட்காம வர மாட்டேன். ஏ தாமரை, வெளியில வாடி. அதெல்லாம் வேண்டாம். கண்ணம்மா, நான் சொல்றத கேளு. நீ வாய் விட்டுட்டு சும்மாரியா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். வெளியில வாடி தாமரை. என்ன வேணும்? என் பொண்ணையே கொல்ல துணிச்சலடி நீ. விடியா, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சு, நான் உன்னை உயிரோட விட்டுக்க மாட்டேன். நீ கொன்னிருப்பேன். ஏய், பேசாம இரு. நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? இவள சும்மா விடக்கூடாது. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? கேளு இவகிட்ட. கத்தாத, உன் கத்தல கேட்க யாரும் இல்ல. படியே, உனக்கு தெரியாதுடி. ஏன் வாழ்க்கையை இழந்துட்டு நான் அவளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. அந்த வேதனை என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்படி ஒரு காரியம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது? நாடோடியா வந்து உனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தமே, எங்களுக்கு துரோகம் செய்யறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? சொல்லுடி. போதும், முதல்ல இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நில்லடி. கண்ணம்மா, என்னடி? சொன்னா கேளு. நான் போகல, வேண்டாம். என்ன பண்ணுவேன்? சொன்னா கேளு கண்ணம்மா. கொன்னுடுவியாடி? வேண்டாம். கொன்னுடுவியா? கண்ணம்மா. சொல்லுடி. விடுங்க. இன்னைக்கு இவ்வளவு ஒரு வழி பண்ணுறேன். மரியாதையா போடி. பேசாத. அம்மா, நீ என் வீட்டுக்கு வந்த மருமக, என் பொண்ணு மாதிரி. ஊர் உலகத்துல சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. உனக்கு என்னதாமா ஆச்சு? நீ எதுக்குமா முத்தழகிட்ட பிரச்சனை பண்ற? கொலை செய். நான் முத்தழகி கிட்ட எவ்வளவோ கேட்டேன், சசிய மறந்துடுன்னு. எனக்கு அவன் மட்டும்தான் இருக்கான், என்னோட புருஷன் அவன். என் புருஷனை விரும்புற பொண்ண நான் என்ன பண்றது சொல்லுங்க? கொலை செய்யணும். வேணாவா? ஏய், திருட்டு முட்டை. அவன் உன் புருஷனோட தம்பிடி. அவனை நீ உன் பையனா தான் பார்க்கணும். அவனை நீ சொன்னா கேளு. வேண்டாயா? விட்டுறல. இவன் இனி உயிரோட இருக்க கூடாது. இருந்தா அதைய சூராவுக்கு செய்யற துரோகம். ஏய், ஒன்று தொடாதே என்ன. நீங்க யார் எனக்கு? கட்டிக்கிட்ட புருஷன் செத்து தொலைஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக விதவையா காலம் பூரா என்னால வாழ முடியாது. ரொம்ப தான் நியாயம் பேசுறீங்க. உங்க முதல் பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தங்கச்சியை நீங்க கட்டிக்கும் போது, என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட தம்பியை கட்டிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல தப்பு சொல்லுங்க? பொண்ணுங்க செய்யறதெல்லாம் குத்தம். என் மனசுக்கு பிடிச்சவரோட வாழணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா?
நான் வாழணும். எங்க அம்மாவோட கதி எனக்கு வேணாம். பொண்ணா பிறந்துட்டேங்கிறதுக்காக விதியை நினைச்சு முடங்கி கிடக்க நான் விரும்புறேன். நான் சொல்றது புரியல, இங்க இருந்து போயிடுங்க. அடி பாவி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? எந்த ஒரு பொண்ணுமே இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாடி. நீ செத்த இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது. அவ்வளவு விஷம். நீ விஷம். என்ன எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? கிடைச்சதெல்லாம் போதியா? இவ பொண்ணே இல்ல, பைத்தியம். பசூரா, நான் இப்பவே இங்க இருந்து போறேன்டா. போறேன். எழுதுறியா? ஏய், நன்றி கட்ட நாயே! ஏய், காதலிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிற நீ என் வீட்டு வாசப்படியை மிதிச்ச உன்னை குத்தி கொன்னு. அப்படி கூப்பிடாத. ஏய், நீ சத்தியமா சூரா கூட பிறந்தவனா இருக்க முடியாதுடா. விடு, விடுறீங்க. கனமா விடு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. கொல்லுங்கடா. விடுங்கன்றல. நீ எதுக்கு முதல்ல இங்க வந்த? இவனுக்கும் நமக்கு எந்த உறவும் கிடையாது. ஏய், உன்னை விட பெரிய இடமா பார்த்து என் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்துறேன்டா. அதையே நீ பார்க்கலாம் போற. நீ இனிமே என் பொண்ணை பார்க்க என் வீட்டுக்கு வந்தேன்னு தெரிஞ்சது அவனுக்கு சமாதி தான்டா. அவரை விடுங்க. நான் என்ன செஞ்சேங்கிறது எனக்கு தெரியணும். இல்ல யாரு என்ன சொன்னாலும் நான் வருவேன். முத்தழகி, என்னைக்கா இருந்தாலும் நீதான் என் பொண்டாட்டி. டேய், என் பொண்ணை வெட்டி போட்டாலும் போடுவன தவிர உனக்கு கட்டி தர மாட்டேன்டா. முத்தழகி, வேண்டாமா? என்ன தெரிஞ்சுக்கணும்? உன் அண்ணி உன்கிட்ட எதுவுமே சொல்லல. போய் உன் அண்ணி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. போய் கேளு. முத்தழகி, நான் என்ன தொடாத. ஒண்ணும் தெரியாதா? ஏற்கனவே ஊர்க்காரங்க எல்லாரும் கெட்டு போனவன் முத்திர குத்திட்டாங்க. இதுல நீயும் இப்படி நடந்துக்கிற. இனிமே பார்க்க வராத. வரவே வராத. இன்னும் எத்தனை நாள் தான் காத்திருக்க முடியும்? என்னங்க இது? இவ்வளவு நாள் காத்திருந்தீங்கல்ல, இப்ப மட்டும் என்ன அவசரம்? நீங்க உள்ள இருங்க, நான் இப்ப வரேன். போங்க உள்ள. சீக்கிரமா வரணும். அவசரம் கொடுக்க. பேசாத. உனக்கு படுக்கைய பங்கு போடுவேன் நினைச்சியா? அப்புறம் எதுக்காக நீ வரேன்னு சொன்ன? எதுக்காக என்ன தூண்டி விட்டு அந்த பாவத்தை செய்ய வச்ச? போ, இங்க இருந்து போ. கிட்ட வந்து வெட்டி போட்டுருவேன். என்னையே ஏய்க்கிறியா? என் மேலேயே அருவா வைக்கிற? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். மனசு தாங்க முடியலடா. அதான் இந்த விஷயத்தை
சசிகிட்ட சொல்லி அழணும் போல இருக்கு. தாமரை, ஆம்பளைங்களை மயக்கிற செந்தாமரை நீ. சூரா அவனுக்கு பொருத்தமானவல்ல, அவனை விட்டு தள்ளு. நீ இந்த குடிசையில் இருக்க வேண்டியவளே இல்ல, என் கூட வந்துரு. உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். நிஜமாதான் உண்மையில அவ்வளவு வாசம் வச்சிருக்க. உனக்கு இஷ்டம் தானே? சூரா யாருன்னு உனக்கு தெரியும்ல. முரண்டு பிடிக்கிற காட்டு மிருகத்தை ஒத்தையாளா நின்னு வேட்டையாடுறவன் தான் சூரா. அந்த ஆளுதான் என் கழுத்துல ஒரு தாலியை கட்டியிருக்கான். அவன் கதையை நான் முடிக்கிறேன். சரி கதை, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். திருவிழா கொடி இறங்கறதுக்கு முன்னாடி ஒரே அடியில தீர்த்துறாமன. செஞ்சு காட்டு. அதுக்கப்புறம் கபடி நடந்த அன்னைக்கு ராத்திரி தாமரை அடையணுங்கிற வெறியில சூரா தனியா இருந்தப்ப தாமரை தான் உன்னை கொல்ல சொல்ல. சூறாவை நான் தான் கொன்னேன். நான் குடிக்கணும். இன்னைக்கு நிறைய குடிக்கணும். குடிச்சு குடிச்சு போதை ஏறணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வரா. டேய் கிளி, வாங்கிட்டு வரா. டேய் டேய் ஓடாதா. டேய் டேய் நீ சசிக்கிட்டியா சொல்ல போறேன்னு சொன்ன. சொல்லு போ. என்னடா எதுக்காக என்ன பார்த்து பயந்து ஓடுற? சொல்லு, என்ன ஒண்ணும் பண்ணாத. நான் மறைக்காம சொல்லிடுறேன். நாளைக்கு முத்தழகிக்கு கல்யாணம் நடக்க போதில்ல, அவளை மறந்துரு. நீ தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படு. உனக்கு நான் இருக்கேன்ல. எதுக்காக ஒரு பாவம் செய்யாத அண்ணனை கொலை செஞ்ச? என் வாழ்க்கையை எதுக்காக அழிச்ச? சொல்றி. என்னைக்கு நான் உன்னை பார்த்தனோ அன்னையில இருந்து உன்னை அண்ணியா இல்ல, அம்மா, என் அம்மாவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை உயிரோட விட்டு வைக்கிறேன். ஏய், எனக்கு வேண்டியது ஒரு புள்ள இல்ல, ஒரு ஆணோட துணைதான். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கொல்லு, கொல்லு, விடு, கொல்லுடா. விடு, கொன்னுடு. விடு. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, ஒரு நாள் ஒரு நிமிஷமாவது உன் கூட வாழணுங்கிற பைத்தியம். ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா? நானும் ஒரு பொண்ணு தானே.
நான் அழகா இல்லையா என்ன? நீ எனக்கு மட்டும் சொந்தம். உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. பொம்பளைங்க வர்க்கத்தையே கேவலப்படுத்தணும். உனக்கு வெக்கமா இல்ல? என்னோட மனசுல ஒருத்திக்குதான் இடம். எங்களை பிரிக்க நீ என்ன சதி செஞ்சாலும் சரி, நான் அவளோட மட்டும்தான் வாழ்வேன். அவளை கட்டிக்கிட்டு இங்க கூட்டிட்டு வரத நீ பார்க்க தான் போற. இது நடக்கும்டி. உன்னை விட மாட்டேன். விடு. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். விடு. விட மாட்டேன். விடக்கூடாது. என்ன மத்தவங்க அப்படியே நிக்கிறீங்க? வாங்க வாங்க உட்காருங்க. ஏய் குமாரே, போய் சேர்லாம் எடுத்து போடு. என்னங்க? அடிக்கிற காத்த பார்த்தா மழை வரும் போல இருக்கு. தார்பாய் இழுத்து கட்ட சொல்லுங்க. ஆமா ஆமா, ரகு வேற அங்க இருந்து கிளம்பியாச்சு. வா வா, சரி. சீக்கிரம் வா. டேய் பசங்களா, சேர தள்ளாதீங்கடா. இந்த தொல்லை தாங்க முடியலையே. கூச்சல் போடாத. நான் இங்க பிரச்சனை பண்ண வரல. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. சேர வேண்டியது நீயும் சசிகுமார் தான். ஆமா, மனசுக்கு பிடிக்காத ஒரு ஆம்பளையோட வாழ வேண்டிய கட்டாயம் எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாது. அதை அனுபவிச்சவனா உங்களை பிரிச்சது நான் தான். சேர்த்து வைக்க வந்திருக்கேன். என் கூட வந்துரு முத்தழகி. என்ன நம்பு. சசி ரகுவை பார்க்க போயிருக்கான். அவன் திரும்பி வரும்போது நீ அவனோட வீட்டுல இருக்கணும். வா. இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி உங்க கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். வா முத்தழகி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வா முத்தழகி, வா. சசி, உன்னை நேர்ல வந்து கூப்பிடணும்னு நினைச்சேன். எனக்கு முத்துவுக்கும் கல்யாணம். நான் உயிரோட இருக்கும்போது அது நடக்காது. நீ உயிரோட இருந்தாதானே? பயப்படாத, அவன் இப்ப வந்துருவான். நீ வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. உள்ளவா. நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணுவ. மனசுக்கு பிடிச்சவரையே கல்யாணம் பண்ணிட்டு வாழறதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன பாக்கியம் வேணும் சொல்லு. என் மனசுலயும் நிறைய ஆசைகள் இருந்தது. எதுவும் நடக்கல. என்னை விட அதிகமாவா நீ சசிய விரும்புற? இல்லல்ல, நான் விரும்பினதை விட, நான் ஆசைப்பட்டதை விட எந்த பொண்ணாலையும் சசிய காதலிச்சிருக்க முடியாது. இருந்தாலும் நான் தோத்துட்டேன். எங்கேயும் எதுலயும் எனக்கு மட்டுமே தோல்வி. நான் எதுக்கு தோக்கணும் சொல்லடி. என்னடி எனக்கு அச்சதை போட்டு வாழ்த்துவேன் நினைச்சியா? நான் ஜெயிக்கணும். அதுக்கு நீ சாகணும்டி. எழுந்திருடி. சசி இங்க வரும்போது நீ உயிரோட இருக்கவே கூடாது. ஏய், நில்லுடி. நில்லு. உயிரோடவே விட மாட்டேன்.
விடுங்கடா, விடுங்க, அவனை விட்டுருங்க.